So hello guys, welcome to VS Indian Channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா A few moments later. வெயிட் ஓவரா இருக்குடா. இந்த பாரு. யார் செஞ்சது? சுக்கடா. ஆமா. செம்ம வெயிட்டா டேய். தூக்கவே முடியல. அன்னைக்கு நம்ம ஆர்டர் போட்டுமே இந்த ட்ரம்பட். So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அன்பாக்சிங் தான் guys. அப்படியே பாருங்க. So மறக்காம நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் போடுங்க. பெல் ஐகானை லைட்டா மடில லைட்டா தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனா வரும். So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்பட் தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். பாருங்க. So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So guys வீடியோல வந்தாச்சு. இருடா. கிச்சல இத பாக்ஸ் மட்டும் எடுத்து தனியா. பாக்ஸ் மட்டும் எடுடா. கீழ அட்டைப்பெட்டி எடுடா. எங்க அட்டைப்பெட்டி எடுத்து தூக்கு. அட்டைப்பெட்டி தூக்குடா அது கீழ. கீழ அட்டைப்பெட்டி இருக்கு பாரு அது எடு. A few moments later. So guys இதான் அந்த ட்ரம்பட் பாக்ஸ். செம்ம வெயிட் guys. சொல்ல போனா உண்மையாவே ரொம்ப வெயிட். செம்ம வெயிட் guys. என்ன தூக்கவே முடியல गाइस. இது தண்டால வெயிட் செம்ம. गाइस இந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்க. இந்த புது गाइस செம்ம ஸ்மெல் வருது. வேற லெவல் பிடி. ஸ்மெல் இல்ல. गाइस ஆகா. இதான் நம்ம ட்ரம்பட்டோட பாக்ஸ். நான் ஸ்மெல் சமைக்கிறேன். நம்மமா சோறு முடியல. गाइस ஜிப் வர இருக்கு गाइस. இந்த ஸ்டாப் மட்டும் இல்லாம ஜிப் வர இருக்கு. ரெடி ஓபன் பண்ணிடலாமா? So guys ஓபன் பண்ணிடுமா? சரி ஓகே ஓபன் பண்ணிடலாம். So guys என்னோட எத்தனை இருக்கு? So guys இது எது நம்ம ட்ரம்பட்னே தெரியல இப்போ. பாருங்க இது வந்து ஒயிட் க்ளவுஸ் இது. சரி ஒன்று ஒரு லெட்டர் இருக்கு. ஏதோ போட்டிருக்கு நிறையா. தேங்க்யூ ஃபார் யுவர் பர்ச்சேஸ். டியர் கஸ்டமர் ப்ளீஸ் சென்ட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் இன் பாசிட்டிவ் சாட்ஸ். யுவர் ஃபீட்பேக் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் ரீடர்ஸ். ஸோ அந்த ரேட்டிங் கார்டு அந்த மாதிரி இருக்குது. அதையும் இப்படி வச்சுப்போம். ஸோ அதையும் இப்படி வச்சுப்போம் ஒரு மாதிரி. அடுத்தது இது வந்து இந்த ட்ரம்பட் கிளீனரும் மவுத் பீஸ் கிளீனரும் வந்து இருக்குது. இது மவுத் பீஸ் கிளீனர். இது அந்த ட்ரம்பட் அந்த வால்வ்ஸை க்ளீன் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இது ஒன்று இருக்குது. இதை இப்படி வச்சுப்போம். அடுத்ததாக வேறு என்ன இருக்குது தெரியாத ஐட்டமா? ஹோய் கைஸ் எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரிங்கு எக்ஸ்ட்ரா அந்த மேலே இருக்கிறது அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி கசங்கி இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. ஸோ பாருங்கள் அதுதான் உள்ளே இருக்குது. இதுக்குள்ளே இதையும் இப்படி தனியாக வச்சுப்போம். இங்கே வச்சுட்டா அடுத்தது வேறு என்ன? வேல்வ் ஆயில் ஒன்று இருக்குது. ஓகே வேல்வ் ஆயில் ஒன்று இருக்குது. அடுத்ததாக நம்ம ட்ரம்பட் காட்சியாக போகும் கைஸ். பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் ஒரு மவுத் பீஸ் இருக்குது. வெயிட் நல்லா தான் இருக்குது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா மவுத் பீஸ் இங்கே இருக்குது. ஸோ வீடியோ நம்ம தம்பி தான் எடுக்கிறாரு இப்போது. மவுத் பீஸ் ஒன்று இருக்குது. 7 சென்டிமீட்டர் மவுத் பீஸ் இது. எப்படி இருக்கு செம்ம வெயிட் கைஸ். மவுத் பீஸ் ஒன்று இருக்குது.
வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், ஸோ ஃபைனலாக நம்மளோட ட்ரம்பட் இருக்குது பாருங்க. எல்லாத்தையும் வச்சுருக்காரு. அத்தி காய்ஸ் மவுத் பீஸ் இருக்குது. செத்துருமா கைஸ். ஓகே ரெடி. செம்ம வெயிட் கைஸ். ஐயோ. ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம ட்ரம்பட் எடுத்தாச்சு. எந்த பக்கம் எடுக்கிறது? ஸோ ஐயோ கைஸ் பாருங்க, நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா பிளாக் ட்ரம்பட் தான். பிளாக் கலரில் பிளாக் அண்ட் சில்வர் வேற லெவல் கைஸ். வாசி வால்ஸ்லாம் செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது கைஸ் அழுத்துறதுக்கு. இது எப்படி எடுப்பாங்களே இதை? ஸோ அந்த எடிட் பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மவுத் பீஸ் இருக்குது, ட்ரம்பட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வாங்க அந்த க்ளவுஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். என் கண்ணை உறுத்திட்டு இந்த க்ளவுஸை போட்டுடலாம் கைஸ். இந்த க்ளவுஸை போட்டுடலாம். 2 வெள்ளை க்ளவுஸ் கைஸ். பார்க்கவே கடவுள் வேறு அது பிளாக்கு அந்த ஸ்டார்டிங் வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு கைஸ். பிளாக்கு க்ளவுஸ் போட்டுக்கலாம். அப்புறம் கைஸ் முக்கியமான ஒரு விஷயம், இந்த ட்ரம்பட்டை வந்து க்ளவுஸ் போட்டு தான் வாசிக்கணும் அப்படிலாம் இல்லை கைஸ். இது சும்மா எக்ஸ்ட்ரா அக்சசரிஸாக கொடுத்துருக்காங்க க்ளவுஸு. நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க கைஸ், இது நீ போட்டனே மைக்கேல் ஜாக்சன் நடிப்பு தான் வருது. தப்பாக போட்டேன்டா க்ளவுஸ். எப்படி போடுறதுனே புரியலையே. கரெக்டு தான், தப்பாக போட்டு. எனக்கு நான் ஒன்று சொல்லுவா, இது நீ போட்டோன்னே மைக்கேல் ஜாக்சன் க்ளவுஸ் போடுவார்ல அந்த மாதிரி இருக்கு. நான் பார்த்தா மைக்கேல் ஜாக்சன் வருதா? இல்லை, ஆனால் மைக்கேல் ஜாக்சன் க்ளவுஸ் மாதிரி இருக்கா. ஓகே, என் கைக்கு ரொம்ப பெருசாக தான் இருக்குது இருந்தாலும் க்ளவுஸு. அடுத்த கையில் போட்டுக்கலாம். போட்டலாமா மனிஷ்? என்ன சொல்கிறீங்க மனிஷ்? போட்டலாம். ஸோ கைஸ் 2 க்ளவுஸையும் கையில் போட்டாச்சு. நல்லா ஒரு மாதிரி தொலை ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு செட் ஆகலை க்ளவுஸு, இருந்தாலும் பரவாயில்ல கைஸ். இப்போது நெக்ஸ்ட்டு இது எதுக்குன்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இது கைஸ். ட்ரம்பட்டில் இந்த ஸ்ப்ரிங்கு ஏதாச்சும் இல்லை இங்கே ஏதாச்சும் போயிடுச்சுன்னா இது முக்கியமான ஒரு இது. இந்த க்ளவுஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், நம்ம ட்ரம்பட்டில் இப்படிலாம் பிடிக்கிறோம்ல, அப்போது இந்த இடம்லாம் தேய்மானப்பட்டு கலர் போகும் கைஸ். அதுக்காக இந்த க்ளவுஸ் கலர் போகாமல் இருக்குது. அப்புறம் இந்த மெயின் திங், இந்த மவுத் பீஸ். இது பார்த்தீங்கன்னா என்னென்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மவுத் பீஸு. இது எப்படி பாருங்க, ஜஸ்ட்டு மவுத்தை வைப்ரேட் பண்ணால் போதும். சூப்பராக நினச்சிக்காருங்க, இதெல்லாம் வைப்ரேஷனு பஸ்ஸிங்னு வாங்கல பாருங்க. இப்படிதான் மவுத் பீஸ் இருக்கும் வாசிங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா வால் வாயில். இது பார்த்தீங்கன்னா இந்த வால்வ்ஸ்க்கு போடுவாங்க. இங்கே இருக்கிற இந்த வால்வ்ஸ்க்கு போவாங்க. ஸ்டக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வால் வாயில் போட்டிங்கன்னா அது போதும், வால் வாயில். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன்ல, இந்த இடத்துல இதை க்ளீன் பண்ணுறதுக்கு பெருசு கைஸ். மவுத் பீஸ் அது எடுத்தே காட்டுவாங்க சரிங்களா. சாதா ப்ரஷ் மாதிரி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மவுத் பீஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்கா. இது பின் வழியாக இப்படி விட்டு க்ளீன் பண்ணோம் பாருங்கள். க்ளீன் பண்ணிட்டு எடுக்கிறது தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது. அதுக்கப்புறம் பெருசு வந்து இங்கே இதுக்காக இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெளியே எடுத்துட்டேன். இது நம்மளுக்கு உள்ளே போட தெரியாது, ஸோ அப்படியே வச்சிடும் சைடில். ஸோ மவுத் பீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுப்போம், மீதி எல்லாத்தையும் அதுக்கப்புறமேட்டு பார்ப்போம். கட் பண்ணிட்டு ஸோ இதுதான் இப்போ நம்மளுக்கு தேவையானது.
இதெல்லாம் அப்படியே சைடில் இருக்கட்டும். ரெண்டு இது மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போது மவுத் பீஸ் பற்றி வச்சாச்சு. இந்த ட்ரம்பட்டை பற்றி பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பிபி ப்ரொஃபஷ்னல் ட்ரம்பட்டு. அப்படின்னா அது அப்படி தான் போட்டுருந்துச்சு ஃப்ளிப்கார்ட்டில். இந்த ட்ரம்பட்டோட லிங்க்கு உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், முன்னாடி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது தனியாக வருங்க பாருங்கள், தனியாக வருதா? அதையும் மேலே கோல்டு கீரை சரி, அது பிராஸ் பித்தளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அதுக்கப்புறம் வேறு என்ன தனியாக வரும்? இது தனியாக வரும் கைஸ், பாருங்க, இது தனியாக வரும். டைட்டாக இருக்குது. இதுவும் பிராஸா? எல்லாமே பிராஸ் தான். அதுக்கப்புறம் இது தனியாக வரும் கைஸ். டைட்டாக இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது, ரொம்ப முடியல. ஆமாம், முடியல. டைட்டாக இருக்குது. அது நம்ம ஆயில் போட்டால் சரியாயிடும். அதை பற்றி விட்ருங்க. எல்லாமே ஆயில் போடணும். வந்ததுக்கப்புறம் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நாங்கள் இப்போ அப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நாங்கள் சரி கைஸ், இது பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கீஸை பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஓ, பார்த்தீங்கன்னா கீஸு உங்களுக்கு இப்படி காட்டலாம். 1 2 3 சவுண்டு கேட்டிங்களா? செம்மையாக இருக்குது சவுண்டு. ஸோ இதாங்க ஸ்டம்பட்டு. ஆக்சுவலி இங்கே லைட்டாக பெயிண்டிங் சரியில்லை, ஃபினிஷிங் சரியில்லை. ஓகே, ஸோ மவுத் பீஸ் ப்ளஸ் ஸ்டம்பட் தான் அந்த சவுண்ட் கொடுக்குது. ஸோ மவுத் பீஸ் சவுண்ட் அது, வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ 7 சென்டிமீட்டர் மவுத் பீஸு போட்டாச்சு. இந்த மவுத் பீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கைஸ் இதில் ஸ்டக் ஆகாமல் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் தொலைச்சிடாமனு பார்த்துக்கணும். ஏன்னா இது மட்டும்தான் கைஸ் முக்கியம். இது இல்லைன்னா இதை வாசிக்க முடியாது. ஸோ மவுத் பீஸ் போட்டுக்கலாம். ஸோ கைஸ் நம்ம ட்ரம்பட் இங்கே இருக்கு, அழகாக அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. எல்லாமே கிளாஸ் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ எப்பயுமே நீங்கள் மவுத் பீஸை தனியாக வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா நான் டாக்டர் சொல்கிறேன், நான் சொல்லிட்டேன் நானே. ஏன்னா மவுத் பீஸ் இருக்குது, ஒயிட் அண்ட் பிளாக் இருக்குது, நல்லா மேட்சிங்காகவும் இருக்குது. ஆனால் என் கைக்கு தான் மேட்சிங்காக இருக்குது. ஸோ இதுதான் வால்ஸ். ஓகே, இருக்கு. இதான் வால்ஸ் பாருங்க. 1 2 3 இப்படிதான் வால்ஸ் ரன் பண்ணுவாங்க. சரி, மவுத் பீஸு இப்படிதான் பண்ணோம். நல்லா பாருங்க, இப்படிதான் பண்ணுவாங்க. போடாச்சு. சவுண்டு கேட்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் நானும் கேட்க போகிறேன், நீங்கள் கேட்க போகிறீங்க. சவுண்டு நல்லா இருக்கு, ஏமாத்தலை, இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4836 ரூபாய். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க, நல்லா ஒர்த்து தான், நல்லா வெயிட்டாகவே இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம சும்மா சி மைசூர் மட்டும் வாசி போடுவோம்.
பார்த்தீங்கன்னா ஹை பிச் வரைக்கும் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுதான் விஷயம். அப்புறம் பெல் ஐக்கான் வராது, பெல் ஐக்கான் மடியில் டங்குன்னு தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அவன் ஆக்டிவாக இருப்பான். நம்ம போகிற வீடுலாம் திருப்பி உங்களுக்கு வரும். என்னென்ன புது வீடியோ போகிற மாதிரி தான் வரும். ஸோ இந்த ட்ரம்பட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் போய் வாங்கிக்கோங்க. ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.